இன்றைக்கும் கூட தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் என்னிடத்தில் பேசின காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 21ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். தாவீது ராஜா உம்முடைய வல்லமையிலே மகிழ்ச்சியா இருக்கிறார். உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். உம்முடைய வெற்றியிலே, நீர் அவருக்கு தந்த விடுதலையிலே, நீர் அவருக்கு தந்த வெற்றியிலே அவர் எவ்வளவாய் களி கூறுகிறார். வாசிக்கலாம். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். இன்றைக்கு பகல் உங்களோடு நான் பேசுவதற்கு ஆவியானவரால் நடத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வல்லமையை பேசுங்கள், கர்த்தருடைய வல்லமையை பாடுங்கள், கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துங்கள் என்பதை உங்களோடு நான் பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவன். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். ஆமென். அவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையுள்ள தேவன், பயங்கரமான தேவன். வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. the power and mighty one. நாம் ஆராதிக்கிற தேவன் பவர்ஃபுல் அண்ட் மைட்டி ஒன். ஒரு வல்லமையுள்ள, ஒரு பராக்கிரமம் உள்ள ஒரு கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரையும் அவர் வல்லமை நாடுங்கள், அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இதேதான் சங்கீதத்திலே நம்ம பார்க்க முடியும். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நீங்கள் நாடணும், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாட வேண்டும், விரும்ப வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தீர்க்க தரிசன வரத்தை என்ன செய்யணும்? நாடுங்கள். தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். கர்த்தர் கொடுக்கிற வரங்களை நாடுங்கள். சீக் அண்ட் சர்ச். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தரை தேடணும், அவருடைய வல்லமையை நாம் நாட வேண்டும். ஆமென். அது ரொம்ப முக்கியம். நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் பயங்கரமான தேவன். அப்படி வல்லமையுள்ள பயங்கரமான தேவனுடைய வல்லமையை நானும் நீங்களும் விரும்பணும், எதிர்பார்க்கணும், நாடணும். அதற்கான ஒரு ஏக்கம் இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நான் அனுபவிக்கணும், உம்முடைய வல்லமையை நான் வெளிப்படுத்தணும். தேவனுடைய வல்லமையை அனுபவிப்பது ஒரு பகுதி, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவது அதனுடைய 2வது பகுதி. தேவன் வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர் என்று வெறுமனே சொல்லிக் கொண்டிருக்காமல் தேவனுடைய வல்லமையை நாம் அனுபவிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றுக்கொள்ள வேண்டுமானால், அனுபவிக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வல்லமையை நம்ம என்ன செய்யணுமா? நாடணும். ஆமென். அவருடைய வல்லமை நம்மை விடுவிக்கிறது. அவருடைய வல்லமை நம்மை விடுவித்து ஆசீர்வதிக்கிறது. கர்த்தர் வல்லமையுள்ளவர். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த லூசிஃபரின் கிரியைகளும், அந்த லூசிஃபருடைய கீழ் வேலை செய்கிற எத்தனை கூட்டங்களும் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பதாக நிற்கக்கூட முடியாது. நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வல்லமையுள்ள கர்த்தர், வல்லமையுள்ள கர்த்தர். அந்த வல்லமையுள்ள கர்த்தருடைய வல்லமையை நானும் நீங்களும் என்ன செய்யணும்? நாடணும். ஆண்டவரே, நாடுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நான் விரும்புகிறேன், அந்த வல்லமையை நான் ருசிச்சு பார்க்கணும், அந்த வல்லமையை மேலே அனுப்புங்க ஆண்டவரே,
ஆண்டவரே அந்த வல்லமையை என் சரீரத்தில் அனுப்புங்க, நான் ருசித்து பார்க்குறேன். ஆண்டவரே வல்லமை என் மூலமாய் வெளிப்படணும், ஆண்டவரே என் மேலே அனுப்புங்க ஆண்டவரே என்று நீங்களும் நானும் தேட வேண்டும், நாட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதான். திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், வல்லமையையும் நாடுங்கள். அங்கே போடப்படல கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள்னு போடப்படல, கர்த்தரை நாடுங்கள், கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். அநேக வல்லமையா இருக்கணுங்க, வல்லமையா ஊழியம் செய்யணுங்க, வல்லமையா செயல்படணும் அப்படின்னு தேவனுடைய வல்லமையை மாத்திரம் பிடிச்சிக்கிறதுக்கு விரும்புவாங்க. தேவ வல்லமையை மாத்திரம் சார்ந்து கொள்வதற்கு அல்ல, தேவனையும் தேவனுடைய வல்லமையும் நாம் நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரையும் கர்த்தருடைய வல்லமையும் நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரையும் கர்த்தருடைய வல்லமையும் நம்ம நாடணுமா. ஆண்டவரே நான் உம்மை நாடுகிறேன், உம்மை நாடுகிறேன், உம்மை தேடுறேன், உம்மை எதிர்பார்க்கிறேன், உம்முடைய வல்லமையை எதிர்பார்க்கிறேன், தேடணும். அடுத்தது வாசிங்க தொடர்ந்து. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகம் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்தை நாம் நித்தமும் தேடணுமா. ஆமென். கர்த்தருடைய வல்லமையை நாடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எது மிக மிக முக்கியம் தெரியுமா? தேவ பிரசன்னத்தை நாடக்கூடிய இருதயம், கர்த்தருடைய சமூகத்தை விரும்புகிற, அதற்காக ஏங்குகிற, அதற்காக எதிர்பார்க்கிற, அதற்காக நாடுகிற ஒரு இருதயமுள்ள பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். வேதத்தை முழுசா நம்ம வாசிக்கும் போது வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை நாடுங்க, கர்த்தருடைய வல்லமையை நாடுங்க, கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க. யார் கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு வல்லமையான தேவ பிள்ளைகளாக இந்த பூமியிலே செயல்படுவார்கள். ஆண்டவருடைய வல்லமை எனக்கு வேணும், ஆண்டவருடைய வல்லமையை நான் வெளிப்படுத்தணும், நான் வல்லமையை அனுபவிக்கணும்னா நான் முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறவனாக இருக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுகிறவனாக இருக்கணும், ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் எனக்கு இருக்கணும். தேவ சமூகத்திலே போய் உட்கார்ந்து இருதயத்தை ஊற்றி ஊற்றி ஜெபிப்பதற்கு எனக்கு நன்றாய் நான் பழகணும். அப்படி நான் பழக எந்த மனிதன் ஜெபிக்கிறானோ, எந்த மனிதன் கர்த்தருடைய பிரசன்னத்தை, சமூகத்தை நாடக்கூடிய விருப்பத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் அவன் அமர்ந்திருக்கிறானோ அவன் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் அநேக அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் உண்டு. பழைய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகள் உண்டு. அதில் சில பேர், குறிப்பிட்ட சில பேருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்களெல்லாம் கர்த்தருடைய வல்லமையை நாடினார்கள். வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி மோசே அவன் ஒரு தகப்பனாயிருந்தான், இஸ்ரவேலுக்கு தகப்பனாயிருந்தான். தீர்க்கதரிசி மோசே குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால் அவர் கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிற ஒரு பழக்கம் இருந்தது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் கர்த்தர் இப்படியாக மோசேயினிடத்தில் சொன்னார். வாசிக்க கேட்க. கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலைகள் இருந்த வார்த்தைகளை அவைகளை எழுதுவே. விடியற் காலத்தில் நீ காலத்திலே மோசே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில், காலமே என் சமூகத்தில் வந்து நில். கர்த்தர் சொன்னார், மோசேயை பார்த்து கூப்பிட்டார், என் சமூகத்தை நாடு, என் சமூகத்திலே வந்து நில். மோசே கற்பலைகளை இழைத்துக் கொண்டு நள்ளிரவே புறப்பட்டு இருட்டோட மலையில ஏறி அதன் உச்சிக்கு போய், அதுவும் காலமே, மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங் அவர் போய் நிற்கணுமா. கர்த்தருடைய கட்டளை அது. இதையெல்லாம் செய்து போய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் மோசே நிற்கிறார். அப்படி அவர் நிற்கும் போது என்ன நடக்கிறது? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை மோசேனுடைய கையிலே வெட்டப்பட்டு வந்த, தன் கையில் வெட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த கற்பலகைகளில் தேவனுடைய விரல்கள் பிரமாணங்களை, கற்பனைகளை எழுதுது. அதை அப்படியே கர்த்தர் எழுதுகிறார், எழுதி மோசேனுடைய கையில் கொடுக்கிறார். மோசே மீண்டும் தேவ பிரசன்னத்திலிருந்து, அவருடைய சமூகத்திலிருந்து இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வரும் பொழுது, மக்களை சந்திக்க வரும் பொழுது, ஒருவரும் மோசேயை பார்க்கக்கூடாதபடி அவருடைய முகத்திலிருந்து பிரகாசம், அப்படியே மகிமையின் பிரகாசம்,
மகிமையின் பிரகாசம் மோசேயினுடைய முகத்திலிருந்து அப்படியே வெளியே வந்தது. எல்லோரும் முகத்தை மறைத்து கொண்டார்கள். மோசேயிடத்தில் போய் சொன்னார்கள், உம்மை பார்க்க முடியல, அதனால முக்காடை போட்டுக்கொள்ளும். தேவனை தரிசித்து அவருடைய சமூகத்தில் நின்ற மோசேயினுடைய முகத்தை ஒரு இஸ்ரவேலரும் பார்க்க கூடாது இருந்தது. அவருடைய சமூகத்திலே மோசே நின்று அவர் கையிலே பிரமாணங்களை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அவரையும் அறியாமலே ஒரு வல்லமை மோசேக்குள்ளே ஊடுருவி விட்டது. எந்த மனிதனெல்லாம் கர்த்தரை நாடி அவருடைய சமூகத்தில் நிற்கிறதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறானோ அவனுக்குள்ளே அவனை அறியாமலே கர்த்தருடைய வல்லமை அவனுடைய சரீரத்தில் இறங்கும், அவனுடைய ஆத்துமாவிலே இறங்கும், ஆவிக்குள்ளே இறங்கி தங்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணி ஒரு மனிதன் ஊழியத்தை செய்யும் போது அந்த ஊழியத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென். பிசாசுகள் அலறுகிறது, வியாதிகள் சுகமடைகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மனிதன் நிற்பது ரொம்ப அவசியம். மோசே நின்றபடியினாலே கர்த்தருடைய மகிமையின் வல்லமை மோசேக்குள்ளே இருந்தது. வேதம் அப்படி சொல்லுகிறது. ரெண்டாவதாக எனக்கு பழைய ஏற்பாட்டில் பிடித்த சிலர் இருக்கிறார்கள். அதில் மோசே ஒருவர் என்றால் எலியா இன்னும் ஒருவர். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எலியாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது வாசிக்க கேட்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேலின் ராஜா ஆகாப்பே, கேட்டுக்கொள், இன்றிலிருந்து மழையோ பனியோ இந்த தேசத்தில் பெய்வதில்லை என்பதை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறான்? நான் கர்த்தருக்கு முன்பாக அவருடைய சமூகத்தில் நிற்கிறவன். அதே தான் 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்திலையும் அதிலேயே சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். கர்த்தருடைய வல்லமையை நாடுவது எவ்வளவு முக்கியமோ அதற்கு முன்பதாக அவருடைய சமூகத்தை நாடணும், அவருடைய சமூகத்தை நாடணும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஆமென். Seek the presence of the Lord. தேவ சமூகத்தை நாடணும். ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து ஜெபிப்பதனுடைய நோக்கம் என்ன? கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு தான் ஜெபிக்கிறோம். தொடக்கத்தில் அனுபவிக்க முடியாது. சில நேரத்தில் தொடக்கத்தில் அனுபவிச்சிருவோம், சில நேரத்தில் நேரம் செல்லும், மணி நேரங்கள் கடந்து சொல்லும், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும்னு முடிவெடுத்து ஒரு மனிதன் சமூகத்தில் போய் நின்று ஜெபிக்க, பாட, இருதயத்தை ஆராய, ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரோடு நெருங்குவதற்கு தடையாயிருக்கிறவைகளை சரி செய்து கொண்டு வேதத்தை வாசித்து ஆமென் ஜெபித்து கொண்டிருக்கும் போது உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய அசைவாடுதல் அளவில்லாமல் எழும்பும். கொஞ்ச நேரம் கழித்து இந்த ஜாய், மகிழ்ச்சி நிரப்பும். ஒரு டெலிவரன்ஸ், விடுதலை உண்டாகும். வாயிலிருந்து துதிகள் புறப்படும். பீரங்கியிலிருந்து குண்டுகள் புறப்பட்டு போவதை போல துதிகளும் அந்நிய பாஷைகளும் புறப்பட்டு வரும். ஆமென். விசுவாசத்தின் கண்கள் திறக்கப்படும். விசுவாசத்தின் ஆவி கிரியை செய்யும். ஆமென். அப்படி ஜெபிக்க 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 வெளிப்பாடுகள் வரும். அவருடைய வல்லமையின் பிரசனத்துக்குள்ளே நாம் நுழைய ஆரம்பிப்போம். அவருடைய வல்லமையை அனுபவிக்க ஆரம்பிப்போம். ஆமென். யாரெல்லாம் அவருடைய சமூகத்தை தேடுகிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அவருடைய சமூகத்தை எப்படி தேடணும்? நித்தமும் தேடுங்கள், நித்தமும் தேடுங்கள். பழைய ஏற்பாட்டில் எனக்கு பிடித்த மிக மிக 3வது முக்கியமான ஒரு நபர், அருமையான தீர்க்கதரிசி தானியேல். தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நின்று நின்று ஜெபித்து 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 வேதம் சொல்லுகிறது, தானியேல் தீர்க்கதரிசிக்குள்ளே சகல ரகசியங்களையும் அறியத்தக்க அறிவு என்கிற வரம் இறங்கி வந்தது. அது கர்த்தருடைய வல்லமையினுடைய ஒரு பகுதி. கர்த்தருடைய ரகசியங்களெல்லாம் அறிகிற ஒரு வல்லமை அவர் மேலே இறங்கி வந்துருச்சு.
அப்படி இறங்கி வந்தா கூட எனக்கு ரகசியம்லாம் தெரியும்ப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டுக்கு என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன்னு சொல்லலை தானியேல். அவர் எப்பொழுதும் தானியேலுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறதை போல என்ன செய்தாராம்? தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அந்த பத்திரத்திற்கு ராஜா கையெழுத்து வைத்தான் என்பதை அறிந்திருந்தும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, ஜன்னல்கள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, அவர் எப்பொழுதும் முன் செய்து வருகிற ஜெபம் பண்ணுகிற அந்த முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சலிப்புகள் வரலாம். தேட வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவருடைய சமூகத்தை தேடுங்க. சில நேரங்களில் சில பேரை அளவில்லாமல் ஆசீர்வதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார், அளவில்லாமல் இன்பத்தை கொடுக்குறார், அளவில்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் காசு கிடைக்குது, இன்பம் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது, எல்லாம் ரொம்ப இருக்குது, சூப்பராக இருக்குன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அப்படியே அந்த இன்பமும் அந்த காரியங்களுமே தேவன்கிட்டேருந்து அவங்கள பிரிச்சிடும். இது ஒரு பகுதினா, இதுதான் மெயினாக நான் பார்க்குறேன். இன்னொரு பகுதி இருக்குது, வாழ்க்கையில் போராட்டங்கள், நெருக்கங்கள், குறைவுகள், சில காரியங்கள் கைகூடி வராதபடி தாமதித்து கொண்டிருக்கிற காரியம். இது தேவன் பேரில் இருக்கிற பிரியத்தை எடுத்து அவருடைய சமூகத்தை தேடக்கூடாதபடி ஒரு வெறுப்பை, வேதனையை ஒரு மனிதனுக்குள்ளே உண்டாக்கும். எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? ஆமென். வேதம் சொல்லுகிறது அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்க, நித்தமும் தேடுங்க. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குதா? தேடுங்க. நிறைவு இருக்கா? தேடுங்க. ஆசீர்வாதம் இருக்குதா? தேடுங்க. நீங்க கேட்கிறது நினைக்கிறதெல்லாம் வந்துருதா? பரவாயில்ல, தேடுங்க. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில துக்கமும் வேதனையும் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காம ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்குதா? அப்பையும் கர்த்தரை தேடுங்க. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் அவரை தேடுங்க. அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை நாடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். வேதனையோ, கண்ணீரோ, நெருக்கமோ, குறைவோ, போராட்டமோ நித்தமும் நாடுங்க. சமூகத்தை நித்தமும் நாடுங்க என்று வேதம் ஆலோசனை சொல்லுது. வல்லமையை எவ்வளவு நாட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதோ அதற்கு முன்பதாக, அதற்கு மேலாக அவருடைய சமூகத்தை நாட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சமூகத்தை நாட 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 தான் அந்த சமூகத்துக்குள்ளே தான் கர்த்தருடைய வல்லமை இருக்குது. ஆமென். அவருடைய பிரசன்னத்தில் தான் கர்த்தர் தம்முடைய வல்லமையை புதைத்து மறைத்து வைத்திருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், பேசினார். 2 தரம் கேட்டிருக்கிறேன். அவர் பேசுகிறது நான் 2 முறை கேட்டேன். வல்லமை தேவனுடையது என்பது, வல்லமை தேவனுடையது. வேதம் சொல்லுகிறது வல்லமை பிசாசினுடையது அல்ல. பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது, ஆனால் அந்த வல்லமை பிசாசினுடையது அல்ல, அது தேவனுடையது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு சில வல்லமை இருக்கலாம், அந்த வல்லமை அவர்களுடையதல்ல, அது தேவனுடையது. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது பாருங்க. கர்த்தர் சொன்னாரா? ஒரு தரம் சொன்னான்னு 2 முறை கேட்டேன். வல்லமை தேவனுடையது. தேவனால் உருவாக்கப்பட்ட, கேருபாக சிருஷ்டிக்கப்பட்டு கர்த்தரை உயர்த்தி பாடுவதற்கு அழைக்கப்பட்ட லூசிஃபர் என்கிற அந்த தேவ தூதன் கீழே தள்ளப்பட்டான். எல்லாவற்றையும் கர்த்தர் உரிந்து கொண்டு அவனை கீழே தள்ளினார், உரிந்து கொண்டு தள்ளினார். நல்லா கவனிக்கணும் நீங்க. பிசாசு கீழே தள்ளப்படும் பொழுது அவனுக்கு ஒண்ணுமில்லை, அவன் உரிக்கப்பட்டான். ஒரு யுத்தம் ஒன்று நடக்கிறது. அந்த யுத்தத்திலே லூசிஃபர் என்று தள்ளப்பட்ட அந்த தூதன், கேருப் என்கிற அந்த வலு சர்ப்பம், அதற்கும் தேவனுடைய சேனை அதிபதியாகிய மிகாயேலும் யுத்தத்திலே மிகாயேல் கர்த்தருடைய வல்லமையை சுமந்து கொண்டிருக்கிறவர், அந்த கேருபாகிய
பெருமை பிடித்த அந்த லூசிஃபரை அதனுடைய வல்லமையெல்லாம் உரித்து அப்படியே ஒண்ணுமில்லாம நிர்வாணப்படுத்தி யுத்தத்தில் ஜெயத்தை கொண்டு வந்து கீழே தள்ளிட்டார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இதான் நடந்தது. இப்போ இவன் ஒண்ணுமில்லாம பலனற்றவனா அப்படியே கிடக்கிறான். எங்க? பாதாளத்திலிருந்து அவன் என்ன பண்றான்? விழுந்து போயிட்டான், சாத்தான் ஆயிட்டான். இப்போ தேவனுக்கு விரோதமா எல்லாம் செய்யணும். அவர் ஏதேன் தோட்டத்தில் ஏதோ செய்யறத பார்க்குறான். அங்கே கர்த்தர் மனுஷனை சிருஷ்டிக்கிறார், ஆதாம. அவனுக்கு சிருஷ்டித்துட்டு அவனுடைய விழா எலும்பிலிருந்து ஏவாளையும் சிருஷ்டிச்சிட்டாரு. ஆதாம பார்த்து சொல்றாரு, இங்க பார், இந்த எல்லா மிருகங்களுக்கும் என்ன செய்ய, பேசுறத நல்லா கவனிக்கணும், என்ன செய்ய, பேர் வை அப்படின்னு சொல்றாரு. அவன் வர சிங்கம் வந்துச்சுன்னா அதை பார்த்து சொல்றான், சிங்கன்றான், சிங்கமா மாறு, சிங்கமாயிடுச்சு. யோசித்து பாருங்களேன். அவன் எந்த அறிவில் அவனுக்கு எந்த அறிவு வந்துச்சு? அவனுக்கு பார்த்தோன்னே சொல்றான், இதான்ப்பா சிங்கம், இதான்ப்பா சிங்கம், இதான் புலி, இதான் யானை, அப்படிலாம் சொல்றான். அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, இந்த பார், இந்த ஏதேன் தோட்டம் எத்தனை சுற்றளவுன்னு தெரியல, ஏராளமான மரங்கள் இருக்கிறது. அந்த ஏதேன் முழுவதையும் நீ என்ன செய்யணும்? பண்படுத்தவும் காக்கவும் செய்யணும். நீ என்ன செய்யணும்? அதை நல்லா படுத்து தூங்கு. ஒவ்வொரு மார்னிங் டைமில் எந்திரிச்சின்னா அந்த மரத்துக்கு கீழே படுத்துருக்கிறதுலையே பழம் விழும், அதை எடுத்து கடிச்சு சாப்பிட்டு திரும்ப படுத்து தூங்கு. மதியானம் நூன் டைமில் ஒரு பழம் விழும், அதையும் எடுத்து சாப்பிடு. அப்படியா சொன்னார்? பண்படுத்தணும், அப்புறம் காத்துக்கொள்ளணும். எதிரி ஒருத்தன் இருக்கான், காவல் செய்யணும், பண்படுத்தணும். யோசித்து பாருங்க, எங்கள் வீட்டில் நல்ல ஒரு வேப்பமரம் வந்துச்சு. சும்மா சடன்னு வந்துச்சு. சும்மா அருமையான நிழல் கொடுத்துச்சு. அதாவது குப்பையாக இருக்குப்பா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்து ஒரு நாள் வெட்ட வச்சுட்டாங்க. இப்போ வேதனைப்படுறேன் நான். மரம் இல்லாமல் நான் என்ன செய்கிறது? ரொம்ப மரத்தின் மேலே எனக்கு ஒரு தாகம். அதனால் இப்போ ஒரு மரத்தை கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். எப்போ வரும்னு தெரியல, வெயிலுக்கு தாங்க முடியல. ஒரு மரத்தினுடைய உதிர்ந்து போன இலைகளையே நம்மளால் கூட்டி பெருக்கி காப்பாற்ற முடியல. எவ்வளோ பெரிய ஏதேன் தோட்டத்தை எப்படி பண்படுத்தினான், பாதுகாத்தான் தெரியலை. அதற்கேற்ற தெய்வீக வல்லமை ஆதாம்குள்ளே இருந்துச்சு. உங்களுக்கு சொல்லட்டுமா? நல்ல கவனிங்க. ஆதாம்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் மைட்டி பவர் இருந்துச்சாங்க ஆதாம்குள்ள. அதனால தான் அவரால் சென்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த பவர் தான், அந்த பவர் ஆஃப் விஸ்டம் அவருக்குள்ளே இருந்துச்சு. பார்த்தோன்னே சொல்ல தெரிஞ்சு அவரால். இங்கே இருப்பார், ஒருவேளை ஏதேன் எங்கே எவ்வளோ தூரமோ தெரியல, அந்த ரோல இருக்கிற 5வது மரத்துக்கு ஏதோ ஒன்று தேவைன்னா சட்டுன்னு போய் அதை உணரக்கூடிய ஞானம், ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், ஆதாம்குள்ளே இருந்துச்சு, ஏவாளுக்குள்ளே இருந்துச்சு. ஹெவன்லி விஸ்டம், த ஹெவன்லி ஸ்ட்ரென்த்து. அவங்களால முழு ஏதோனையும் பராமரிக்க முடிஞ்சு. இப்போ என்ன நடந்துச்சு? வேலிக்கு வெளியில் ஒருத்தன் எப்படா எல்லாத்தையும் உறிஞ்சு போட்டு, இப்போ அவன்கிட்ட ஒரிஜினாலிட்டியவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மேலே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அவுத்து விட்டு நிர்வாணமாக்கி அவனை ஒன்றுமில்லாமாக்கிட்டார். இப்போ அவன் எப்படா என்னடா பண்ணுறதுன்னு பார்த்து ஒரு சர்ப்பத்தின் ரூபத்தை எடுத்துக்கிட்டான். நல்லா கவனிக்கணும் நீங்கள் பேசுறது. சர்ப்பத்தின் ரூபத்தை எடுத்துக்கிட்டு, ஒளியின் தூதனை போல வேஷம் தரிக்கிறவன் சர்ப்பத்தின் ரூபத்தை எடுத்துக்கிட்டு இப்போ ஏவாளை தனியாக மாட்டினா பார்த்தீங்களா? அவள்கிட்ட கூப்பிட்டு நயவஞ்சகமாக பேசி அவளை தேவனுடைய பிரமாணத்தை விட்டு விளக்கப்பட்ட கனியை சாப்பிட வைத்து புருஷனுக்கும் கொடுக்க வச்சு, அப்படி கொடுக்கும் பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க மேலே இருந்த மகிமையின் பிரசன்னம் அவங்கள விட்டு போயிருச்சு. நிர்வாணமாக இப்போ தெரிகிறாங்க. தேவன் அவர்கள் மேல் தரித்திருந்த சகல கிருபைகளும் ஞானமும் வல்லமையும் அவங்கள இழந்துட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எங்கே இழந்தாங்க? யார்கிட்ட போணுச்சு? திருடனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான் பார்த்தீங்களா? அவன் அப்படி தான் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டான். இதுக்கு தான் இந்த விவரத்தை இவ்வளோ சொன்னேன். கரங்களை போய் தலையிலேயே சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஏவாளும் ஆதாமும் இழந்து போன தேவ வல்லமையை திருடி அவன் தன்னை பலப்படுத்திக்கிட்டான். நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த ஹிப்னாட்டிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. ஒருத்தரை மயக்க நிலைக்கு கொண்டு போய் அவங்க ஆள் மனதோடு பேசுறது. அப்படி சில பேருக்கு குற்றவாளிகள் என்ன குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று ஒரு
போலீஸ் அதிகாரிகள் இந்த ஒரு டெக்னிக்கை கூட ஃபாலோ பண்ணுறாங்க. சிலர் இந்த ஹிப்னாட்டிசத்தை வைத்து என்ன செய்கிறாங்கன்னா ஹீலிங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் இது விசுவாசிகள் ஹிப்னாட்டிசம் போய் ஹிப்னாட்டிசத்தில் நாங்கள் ஹீல் பண்ணுறோங்க, உங்கள் முதுகு தண்டை வலியாக இருக்குதுல்ல அதை மாற்றுறோம். ஏன் விசுவாசிகள் யோகா தியானம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எத்தனை பேர் அதை சொல்கிறாங்கன்னு தெரில, அநேகர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். யோகா தியானம் பண்ணக்கூடாது, யோகா போய் உட்காந்து அப்படியே முக்தி அடைகிறேன் தியானம் பண்ணுறேன்னு போகக்கூடாது. ஹிப்னாட்டிசத்துக்கெலாம் போகிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க தெரியுங்களா உங்களுக்கு, நிறைய பேர் போகிறாங்க, ஹீலிங்காக போகிறாங்க. இவைகள் செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா பிசாசினுடைய கிரியைகள் அதை ஜாயிண்ட் ஆகுது. நல்லா கவனிக்கணும். இப்போ அந்த தேவ மனிதர் ஒருத்தர் எழுதின அந்த புத்தகத்தை நான் வாசித்தேன், சின்ன புத்தகம் தான். அதில் அவர் எழுதுகிறாரு, இந்த ஹிப்னாட்டிசம் இப்படிப்பட்ட சில தந்திர வேலைகளை எல்லாம் எங்கே இருந்து யார்கிட்டேருந்து வந்துச்சுன்னா இப்படி ஒவ்வொரு விழுந்து போன தேவ பிள்ளைகளிடத்திலிருந்து வந்த வல்லமையை ஒருத்தன் எடுத்துக்கிட்டான் பாருங்க. அதெல்லாம் யார்கிட்டேருந்து திருடுனான்னா விழுந்து போன தேவ பிள்ளைகிட்ட இருந்து தான் திருடுனான். ஏன்னா ஒரிஜினலா பிசாசுக்கு வல்லமை கிடையாது, வல்லமை தேவனுடையது. ஆனா பிசாசுக்கு என்ன நல்லா தெரியும், திருட தெரியும். யாரெல்லாம் தேவன்கிட்ட இருந்து விழுந்து போறானோ அவன்கிட்ட இருந்து எடுத்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு தேவ மனிதனை கர்த்தர் வல்லமையை பயன்படுத்துறார். அவன் ஜெபித்து அல்லது அவன் மேல தேவன் வைத்த அநாதி திட்டம் கிருபையின்படி அவனுக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது, பவர் ஆப்ரேட் ஆகுது, பயங்கரமான அபிஷேகம் அவன் மேல இறங்குது. வைத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் ஒரு சின்ன தான்கிட்ட இருக்கிற ஒரு வல்லமையினுடைய ஒரு சின்ன ஒரு அப்படி போடுறாரு அவன் மேல. அவன் போய் நின்னானா பிசாசுகள் 100-200 பிசாசு கூட ஆடும். திருநெல்வேலியில் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் போனீங்கன்னா பாலாசி லாரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ இல்லை. அவரோட பெரிய கட் அவுட்டு இருக்கும். அவர் யாருன்னா ஒரு காலத்தில் தேவனால் வல்லமையாய் இந்திய தேசத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு மகிமையான கர்த்தருடைய பாத்திரம். காலப்போக்கிலே அவர் தேவனை விட்டு விலகி முருக பக்தராகி மரித்து போனார். இன்றைக்கும் திருநெல்வேலி தாண்டி ஒரு வில்லேஜில் ஒரு தனி அமைப்பு, எப்படி மடங்கள் வைத்திருக்கிறாங்க இந்துக்கள், மடங்கள் வைத்திருக்கிறதை போல ஒரு அமைப்பு இருக்குது. அவர்கள் தனியாக ஒரு பாட்டு வச்சு பாடிக்கிட்டு அங்கே எல்லாரும் கூடிக்கிட்டு அந்த தனி அமைப்பில் அவர்கள் எல்லாரும் பாலாசிலாரியை தெய்வமாக்கிட்டாங்க. பாலாசிலாரியை போல கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தின விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் உலகத்தில் இருந்தார்கள். ஒரு நாள் அவர் ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கிறார். மந்திரவாதிகள் ஒரு கிடாய் ஒன்றை மந்திரம் செய்து அவருடைய நெஞ்சை பிளக்கும்படி அனுப்புறாங்க. அந்த ஆட்டுக்கடா பயங்கரமான கடா, நீங்க எங்க உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற குட்டி கடா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. பயங்கரமான ஆட்டுக்கடா, அது ஃபுல் ஃபோர்ஸில் பில்லி சூனியத்தின் வல்லமையில் நிறைந்து அது வருது, கிரவுண்டை நோக்கி வருது. ஏன்னா பாலாசிலாரி ஒரு கூட்டம் நடத்துகிறாருன்னா இந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அசுத்தாவி பிடித்தவங்களாம் வருவாங்களாம், இழுக்கப்பட்டுருவாங்களாம். அந்த கடாய் வருது, இவர் டேமரின் அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. அந்த கடாய் வந்து வேகமாக இவரை நோக்கி பாய்ந்து வருது. அப்போல்லாம் இப்போ ஏற்பட்ட செக்யூரிட்டிலாம் இருக்காது, அதில் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது, நவீனம் இல்லை. அப்படி வாழ்ந்து வரும்போது அவர் சொன்னார், இயேசுவின் நாமத்தில் உன்னை நிறுத்துறேன். புயலை போல வந்த கடை அப்படியே நின்றுச்சான். நின்று அடுத்த வினாடி சொன்னாரா, யார் உன்னை அனுப்புனாலும் அந்த இடத்துக்கே உன்னை நான் திருப்பி அனுப்புறேன்னாராம். அதே வேகத்தில் பின்னாடி போனிச்சாங்க. அது அப்படி கர்த்தர் அவரை பயன்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் பயன்படுத்துகிறார். 2 ரோவை அப்படி முட்டிக்கால போட சொல்லிட்டு தன் வலது இடது கைகளை மேலே வைத்துட்டு ஃபில் த ஸ்பிரிட் ஆஃப் காட் அப்படியே ஓடுவாராம். அப்படியே ஜனங்கள் ஆவியில் நிரம்புவாங்க. அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ், சரீரத்தில் வியாதிகள் சுகமடையும். பாலாசிலாரி கூட்டம் நடக்குது அப்படின்னா பெரிய ஊழியக்காரங்க மூத்தவங்களாம் அதை பேசியிருக்காங்க, யூடியூப்பில் இருக்குது. மறைந்த தாமஸ் ராஜ் அவர்கள் ஐயா அவர் கூட அதை பற்றி சொல்கிறார். சென்னையில் ஒரு மீட்டிங் நடந்துறப்ப எல்லாரும் பஸ்ஸில் இந்த கூட்டத்தை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்படி கர்த்தர் பயன்படுத்தி நம்ம பார்த்துறோம். கடைசியில் தேவனை விட்டு விலகி இயேசுவை மறுதலித்து தவறான உபதேசங்களுக்குள்ளே சிக்கி தானே தேவன் என்று மற்றவங்களுக்கு சொல்லிட்டு விழுந்து போய்விட்டார், மறித்து போனார். ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்?
இப்படி உலகம் முழுவதும் அந்தந்த காலகட்டத்திலே தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்று கிருபைகளை பெற்று வல்லமையாய் பிரகாசித்த மகிமையான பாத்திரங்கள் தேவனை மறுதலித்து விலகி விழுந்து போகும் பொழுது அவர்களை விழத்தள்ளின பிசாசு இன்னும் தன்னுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்றான். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஏனென்றால் வல்லமை தேவனுடையது, வல்லமை பிசாசுனுடையது இல்ல, தேவனுடையது. இப்படியாய் அவன் வளர்த்து கொண்ட அந்த தேவனுடைய வல்லமைகளை வளர்த்து கொண்டு அதை தீமைக்கு அவன் பயன்படுத்தி, இருளின் கிரியைகளுக்கு பயன்படுத்தி, மந்திரவாதிகளுக்கும் பில்லி சூனியத்தில் இருக்கிறவர்களுக்கும் தனக்கு கீழ் இருக்கிற அசுத்த ஆவிகளுக்கும் அதை பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் விழுந்து போகாம காத்து கொண்டு இருந்திருக்கு. தேவ கிருபையை நாடி நாம் ஜெபிக்கணும். எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? ஆமென். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இது ஒரு காரியம். இப்ப வல்லமை தேவனுடையது, வல்லமை தேவனுடையது. அதனாலதான் நான் சொன்னேன், வல்லமையை நாடணும்னு வேதம் சொல்லுகிறது. தேவன் வல்லமை இல்லவர். அந்த வல்லமையை நாடுவதற்கு முன்பு அவருடைய சமூகத்தை தேடணும்னு சொன்னேன். நித்தமும் தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப கர்த்தர் அப்படிப்பட்டவருங்க, வல்லமையின் தேவன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பிரபு. 5 காரியங்கள் மெஸ்ஸியாவாகிய இயேசுவை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவிக்கிறார். அதிலே ஒன்று, அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் தேவன் அல்ல, அவர் வல்லமையுள்ள தேவன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வல்லமையுள்ள தேவன். அப்ப நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? வல்லமையுள்ள தேவன். வல்லமை தேவனுடையது, வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வல்லமையை குறித்து நமக்கு என்ன, ஏன் கர்த்தர் இந்த வல்லமையை, நாம் ஏற்கனவே சங்கீதம் 21:1 கடைசி வசனங்களில் வாசித்ததை போல ராஜா கர்த்தருடைய வல்லமையிலே பிரியப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். கர்த்தருடைய வல்லமையை என்ன செய்யணுமா? பாடி கீர்த்தனம் பண்ணணும், பாடணும், வல்லமையை பாடணும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வரும் பொழுது சொன்னார், ஓங்கிய புயத்தோடும் என்னுடைய பலத்த வல்லமையின் கரத்தோடும் நான் உங்களை பார்வோனுடைய கையிலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்தேன் என்றார். பார்வோன் தான் அன்றைக்கு இருந்த எகிப்தினுடைய வல்லரசின் தலைவன். அவனுக்கு விரோதமாய் உலகத்தில் இருக்கிற எந்த தேசத்தினுடைய ராஜாவும் தலையாட்ட முடியாது, கையை காலை ஆட்ட முடியாது. முழு உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவன் பார்வோன். அந்த பார்வோனை ஆண்டவர் பனிஷ் பண்ண விரும்பினார். யார் மோசேயை பார்த்து சொன்னான், பார்வோன் யார் தேவன், யார் யெகோவா, அவருக்கு ஏன் நான் கீழ்ப்படிய வேண்டும்? யார் நான் கேட்கிற? வேதம் சொல்லுகிறது 10 கொடுமையான பயங்கரமான பனிஷ்மெண்ட்ஸ் எகிப்தின் மேல், பார்வோனின் மேல் வருகிறது. நைல் நதி, முதல்ல ஆண்டவர் நதி அடிக்கிறார், ரத்தமா மாறுது. அப்படியே ஒவ்வொன்றா நீங்க வேதத்துல வாசிக்கலாம். நைல் எகிப்தியர்களுடைய தெய்வம், நைல் எகிப்தியர்களுடைய தெய்வம். முதல் பனிஷ்மெண்ட், தண்ணியை அடிச்சு ரத்தமாக்குறார். நாரி போகுது, உள்ள இருக்கிற மீன்கள் எல்லாம் செத்து போகுது. ரத்தத்தை ஒரு நாளும் ஒருத்தன் என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. தண்ணீருடைய மாற்று அல்ல ரத்தம். பேன்கள் வருகிறது, தவளைகள் அடுக்கலைகளிலும் பெட்ரூம்களிலும் வருது. இந்த தவளைகள் எகிப்தியர்களுடைய தேவன், பேன் எகிப்தியருடைய தேவன், வெட்டுக்கிளிகள் எகிப்தியருடைய தேவன். எல்லாத்தையும் பனிஷ் பண்றார். எதையெல்லாம் தான் தேவன், எதையெல்லாம் போய் பார்வோனும் அவனுடைய மந்திரவாதிகளும் போய் தலை வணங்கி அவர்கள் எங்கள் தெய்வம் என்று சொன்னார்களோ, அவைகளையெல்லாம் அடித்து பனிஷ் பண்ணி, அவர் சொன்னா தவளை வரும், அவர் போனா போயிடும். அவர் சொன்னா பேன் வரும், அவர் சொன்னா வெட்டுக்கிளி வரும், போனா போகும். தேவன் பார்வோனையும் அவனுடைய சகல ஆராதனைக்குரியவர்களையும் பனிஷ் பண்ணார், தண்டனை கொடுத்தார். கடைசியா எதற்கும் இருதயம் திறக்கப்படலை.
கடைசியில் வேதம் சொல்லுகிறது, பார்வனுடைய தலைச்சன் பிள்ளையை தேவன் சங்காரம் பண்ணினார். சங்காரம் பண்ணி சொன்னாரு, யார் தேவன் அவர் சொல்லுவதற்கு நான் கீழ்ப்படி என்று சொன்னாயே, நானே தேவன் என்று சொல்லி அவர்களை வெளியே கொண்டு வரார், எகிப்தியர்களை. நீங்க தேசத்தை விட்டு போனா போதும், ஓடிப்போங்க, எங்க கையில் இருக்கிற பொருளெல்லாம் கொடுக்குறோம், தயவு செய்து ஓடிடுங்க. அப்படி புறப்பட்டு வராங்க. செங்கடல் வந்து எதிர்த்து நிற்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒரே ஒரு நாசியின் சுவாசத்தினாலே தேவன் தன்னுடைய நாசியின் தன் மூக்கிலிருந்து வருகிற சுவாசத்தில் செங்கடலை ரெண்டா பிளக்கிறார், பிளந்து விடுகிறார், ஒரு வழி உண்டாகிறது. இதெல்லாம் எதை குறிக்கிறது? தேவன் சொல்லுகிறார், இயற்கையின் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, கடலின் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு, பார்வோனின் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றின் மேலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை கர்த்தர் உணர்த்தும்படியாக தேவன் தான் வல்லமையுள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காக தன் ஜனங்களோடு அந்த வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை புறஜாதிகள் உணருவதற்காக, தம்முடைய ஜனங்கள் தனிமையாக இருக்கவில்லை என்பதற்காக மேக ஸ்தம்பமாக பகலில், அக்னி ஸ்தம்பமாக இரவிலே, என்றென்றைக்கு அவர்களோடு நான் இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக, அவர்களோடு தான் வாசம் பண்ணுகிறோம் என்பதை தன் ஜனங்கள் அறிந்து கொண்டு நம்பிக்கை பெற வேண்டும் என்பதற்காக தேவன் தன்னை நிரூபிக்கிற வல்லமை உள்ள தேவனாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. வல்லமையுடையவர் என்பதை பார்வோனுக்கும் சுற்றி இருக்கிற தேசத்திற்கும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கும் வெளிப்படுத்த விரும்பினார். அவர் வல்லமையுள்ளவராகவே இருந்தார். ஆமென். முதல்ல கர்த்தருடைய ஜனம் கர்த்தர் தான் ஆராதிக்கிற தன்னுடைய கர்த்தர் யார் என்பதை விளங்கணும். ஆமென். அநேகர் பிசாசுக்கு வல்லமை இருக்குது, உண்மைதான். அந்த வல்லமையை வைத்துக்கொண்டு அவன் என்னென்ன பயமுறுத்துறான், என்னென்ன வேலை செய்கிறான், சமாதானத்தை கெடுக்கிறான், சந்தோஷத்தை கெடுக்கிறான், அழிவை உண்டாக்குகிறான், வியாதியை கொண்டு வருகிறான், என்னென்னலாம் செய்கிறான். இப்போ என்ன செய்கிறாரு பாருங்க கர்த்தர். தேவன் வல்லமையுள்ளவர், உண்மைதான். அதோடு அவர் நிறுத்தி விடவில்லை. இப்படியெல்லாம் கர்த்தர் செய்ததுனால தான் வேதம் சொல்லுகிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன நடக்கிறது வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரன் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தரின் பலனும் என் கீதவுமானவர். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் மிரியாமும் சேர்ந்து பாடுறாங்க, கர்த்தரின் பலமும் கீதமுமானவர். ஆமென். வல்லமையை பாடுறாங்க, வல்லமையை பாடுறாங்க. ஒரு அற்புதத்தை, ஒரு மகிமையை, வல்லமையின் வெளிப்பாட செங்கடல்ல இருந்து பார்க்கிறாங்க. தேவன் அவர்களை எப்படி பார்வோன் அடித்து ரதத்தை உடைத்து கடலிலே தள்ளி அவர்களுடைய 10 வணங்கத்தக்க நம்பத்தக்க 10 தெய்வங்கள் என்று சொல்லக்கூடியவைகளையும் உடைத்தெறிந்து தான் தேவன் என்பதை நிரூபித்து விட்டுட்டு அவர்களுக்கு சொன்னார், நான் வல்லமையுள்ள தேவனும் கூட இருக்கிறேன். சொன்ன உடனே மோசையும் இஸ்ரவேலும் மிரியமும் அந்த வல்லமையுள்ள தேவனை பாடும்போது சொல்றாங்க, கர்த்தரின் கீதமும் என் பலனும் என் கீதமுமா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தர் தான் என்னுடைய கீதம், என்னுடைய பாட்டு கர்த்தர் தான், என் பலன் கர்த்தர் தான். அதனாலதான் கர்த்தருடைய வல்லமையை நம்ம என்ன செய்யணும்? பாடணும். ஐயோ பிசாசு தெரியுமா பிரதர், நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய விக்கிரக கோயில் இருக்கு பிரதர், அந்த விக்கிரகம் நான் எங்கிட்டு திரும்பினாலும் என்னை நோட்டீஸ் பண்ணுது பிரதர், என் பின்னாடியே வருது பிரதர். நிறைய விசுவாசிகளை பாருங்க இந்த கதையெல்லாம் விடுவாங்க, நல்லா பாருங்க, உண்மைதான். விக்கிரகம் இருக்கு, நான் இல்லையே நான் சொன்னேன், இருக்கு. என்னைக்கு தேவ சமூகத்தில் நல்லா டைம் எடுக்கிறீங்களோ, தேவனை பற்றிய வெளிப்பாட்டு அறிவு உங்களுக்குள்ள வருதோ, அப்போ தெரியும் அந்த விக்கிரக ஆலயம் உங்களுக்கு சின்ன டப்பா கோயிலாட்டம் இருக்கும், துருண்டாயிரும். ஓ இதானா, இவ்வளவு தானா அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி அண்ட் ரெவலேஷன் உங்களுக்குள்ள வரணும். அது உங்களால் வந்து வாயில் வராது, அது உங்கள் ஸ்பிரிட் மேனில் உருவாகலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? தேவனோட அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடணும்.
அவருடைய வல்லமையினுடைய வெளிப்பாடை கர்த்தர் தரும்போது அவருடைய வல்லமையை நீங்க பாடணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இப்ப என்ன செய்றார் பாருங்க. இப்படி இருக்கும் பொழுது வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 52:1 வாசிக்கலாம். ஏசாயா, எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் எருசலேமே, சீயோனே, கர்த்தருடைய நகரமே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனமே, உன்னிடத்தில் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் வந்தான். அவன் வந்ததுனால தான் நீ பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு சிறையாக விற்கப்பட்டு போன. விருத்த சேதனம் இல்லாத பாபிலோனை சார்ந்தவன் நேபுகாத்நேச்சார் உன்னை அடிமைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு போனான். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பரிசுத்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய ஆலயத்தில் கொண்டு போய் வைத்துக் கொண்டார். காரணம் என்ன? சீயோனே, எருசலேமே, கர்த்தருடைய ஜனமே, உன்னிடத்தில் விருத்த சேதனம் இல்லாதவன் வருவதற்கு நீ இடம் கொடுத்தாய், அசுத்தன் வருவதற்கு நீ இடம் கொடுத்தாய். இப்ப கர்த்தர் சொல்றாரு, விழுந்து போயிட்ட, ஆனா நான் உன்னை என்னுடைய அன்பினாலே மன்னிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு. வெறுமனை எழுப்பி உட்கார வைக்க விரும்பல. என்ன செய்தாரு? வல்லமையை தரித்து கொள்ள சொல்றாரு. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் சீயோன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் சீயோன். ஆமென். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க தான் சீயோன் பிரதர். அல்லேலூயா. ஆமென். எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தர் சொல்றார், வல்லமையை தரிச்சுக்க, வல்லமையை தரித்துக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வல்லமையை போட்டுக்கன்னு சொல்றாரு. வல்லமையை நாடு, வல்லமையை போட்டுக்க. என்றைக்கு இஸ்ரவேலையும் எருசலேமையும் கொள்ளையடித்தவர்கள் பாபிலோனியர்கள் கொள்ளை கொண்டு போய் பயத்தை உண்டாக்கி எல்லாவற்றையும் உறிந்து போட்டு விட்டதை போல நினைத்து கொண்டிருந்தார்களோ, மீண்டும் கர்த்தர் ஜனத்தை விடுவித்து அவருடைய சொந்த தேசத்திற்கு மீட்டு கொண்டு வந்து வைத்த உடனே சொன்னாரு, இனி நீ விழுந்து கிடக்க வேண்டியதில்லை, எழும்பு எழும்பு. நீ செய்ய வேண்டிய ஒன்று, உன் வல்லமையை நீ தரித்துக் கொள்ளணும். ஆமென். ட்ரெஸ் அப் பண்ணு. உன் வல்லமையை தரித்துக் கொள்வதற்கு நீ ஆயத்தப்படு. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களை கர்த்தர் இந்த பூமியில் வல்லமையற்றவர்களாக வைக்கக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு வல்லமை என்கிற ஒரு ஆடையை தரித்து கொள்ள விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரை உண்மையாய் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை விடுவித்து உங்களை கொண்டு வந்துட்டு சும்மா விட்டுல, உங்களை தம்முடைய வல்லமையை தரித்து கொள்ளும்படியாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழும்பி வல்லமையை என்ன செய்யணும்? போட்டுக்க. வல்லமையை எடுத்துக்க. வல்லமை இருக்கிறது, நீ தான் எடுத்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். சிலர் சொல்லுவாங்க, ஐயா எங்கள் வீட்டில் பிசாசுகள் என்னென்னலாம் கூத்தடிச்சிச்சு தெரியுங்களா ஐயா? பில்லி சூனியங்கள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது. பயங்கரமாக இரவு நேரங்களில் தூங்கவே முடியாது. திடீரென்று பார்த்தா ஆங்காங்கு நரல்கள், அசிங்கம். எங்கள் வீட்டில் ஆங்காங்கு ஒருத்தருமே வந்திருக்க மாட்டாங்க. நல்லா கட்டப்பட்ட வீட்டில் அங்கங்கே அசிங்கமாக இருக்கும், வாடை அடிக்கும், திடீரென்று கற்களாக வந்து விழும். ஒரு சகோதரி வந்து சொல்கிறாங்க, எங்கள் மாடி வீட்டிலலாம் நடக்கிற சத்தம் கேட்குது, பக்கத்து வீட்டில் வந்து யாருமே இல்லை, ஆனால் நைட்டு ஃபுல்லாக உருட்டுற சத்தம் கேட்குது. உடனே நீங்கள் இன்னைக்கு நைட்டு நீங்கள் படுத்து தூங்க மாட்டீங்க போல இருக்க. அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் கேட்குது, எங்களால் ஒரு நிம்மதியான தூங்க முடியல. எத்தனை போராட்டம். இப்போ கர்த்தர் யாரெல்லாம் அப்படி கட்டப்பட்டாங்களோ அவங்களையெல்லாம் தூக்கி எடுத்து எழும்ப பண்ணி விடுவித்த பிற்பாடு சும்மா விட்டுறல, வல்லமையை தரிப்பிக்கிறாரு. வல்லமையை தரிப்பிக்கிறார். ஆமென். வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, வல்லமையை போட்டுக்குங்க, வல்லமையை தரித்துக் கொள்ளுங்க, வல்லமையை தரித்துக் கொள்ளுங்க, வல்லமையை தரித்துக் கொள்ளுங்க. நீங்கள் வல்லமையை தரித்து கொண்டா
நீங்க என்னைக்கு வல்லமையை தரிக்கிறீங்களோ அப்பதான் அசுத்தன் உங்க எல்லையில வர முடியாது. அப்பதான் உங்கள் எல்லையில விருத்த சேதனம் இல்லாதவன் வர முடியாது. இஸ்ரவேலின் எல்லையிலே ஏலா பள்ளத்தாக்கிலே ஒரு விருத்த சேதனம் இல்லாத கோலியாத் 1-2 நாட்கள் அல்ல, அநேக நாட்களாய் சவுலையும் யோனத்தானையும் பராக்கிரமசாலிகளையும் பரியாசம் பண்ணி ஏளனம் பேசி இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்துக் கொண்டே இருந்தான். சவுலுக்கு மேலாக ஒரு அபிஷேகம் இல்லை, அதை விட்டுட்டான், போயிடுச்சு. சவுல் தலைமை தானத்தில் இருக்கிறவன் தொட நடுங்கிட்டு பயந்துட்டு இருக்கிறான். 1 சாமுவேலுடைய புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை போல அப்பொழுதுதான் சாமுவேல் தன் தைல குப்பியை எடுத்து தன் தைலத்தை அந்த சிறுவன் தாவீதின் மேலே ஊற்றி இளைஞனை ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணி, அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அன்று முதற்கொன்று கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். ஏலா பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போகும் பொழுது அவன் காண்கிற வினோத காட்சி, ஒரு விருத்த சேதனம் இல்லாத கோலியாத் என்கிற ஒரு ராட்சதன் இஸ்ரவேலை கலக்கி கொண்டு அவர்களை மனமடி உண்டாக்கி கொண்டிருக்கிறதை பார்த்து சொல்லுகிறான், இந்த விருத்த சேதனம் இல்லாத இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிற இந்த விருத்த சேதனம் இல்லாதவனை அடித்து இவனை கொன்றான், அவனுக்கு என்ன செய்யப்படும் எனக்கு சொல்லுங்க. அவனுடைய சகோதரர் சொல்றாங்க, அதிக பிரசங்கி, உன்னை யார் உன் கையில் கொடுத்திருந்த பொறுப்பாய் கொடுத்த ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? ஏன் இங்கே வந்தாய்? யுத்த காலத்திற்கு ஏன் வந்தாய்? தாவீது சொல்லுகிறான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனை நிந்தித்து கொண்டு ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். நீங்கள் எல்லோரும் வேடிக்கை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களே, எனக்குள்ளே ஒரு அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நான் வல்லமையிலே தரிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். சாமுவேல் என் மேலே தைல குப்பியை உடைத்து அவர் என்னை ஊற்றின பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் மேலே இறங்கி இருக்கிறார். உள்ளே இருக்கிற ஆவியானவர் அனல் மூட்டி எழுப்பப்பட்டிருக்கிறபடியினால எனக்கு முன்பாக தேவனை நிந்தித்துக் கொண்டு ஒரு கோலியாத் பேசிக் கொண்டிருப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு கவனிலும் கல்லிலும் அவனை அடித்து வீழ்த்தி அவன் தலையை அவனுடைய பட்டயத்தாலேயே கொய்து. சவுல் கொன்றது 1000 தான், தாவீது கொன்றதோ 10,000 என்று இஸ்ரவேலர்கள் முறையாய் பாடுவதற்கு காரணம் தாவீதல்ல, தாவீதுக்குள் இருந்த அபிஷேகம். தாவீதுக்குள் இருந்த அபிஷேகம், தாவீதுக்குள் இருந்த தேவன் தரிப்பிக்கப்பட்டிருந்த வல்லமை. சகோதரி, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க, உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை காணடிச்சிட்டீங்க, அதை மிஸ் பண்ணிட்டீங்க, அதை எங்கேயோ விட்டுட்டீங்க, அது அனல் குன்றி போயிடுச்சு, அதை இழந்துட்டீங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையை நன்றாய் கேட்டுக்கொள், அந்த வல்லமை உங்களை விட்டு வெளியிலே போகல, அது உங்களை விட்டு விலகி போய்விடவில்லை. உங்களுக்குள்ளே ஆவியானவர் ரொம்ப துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பும் போது, நீங்கள் எழும்பும் போது, நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை மீண்டும் உங்களுக்குள் இருந்து மகிமையா எழும்புகிறது. அவருடைய வல்லமையை நித்தமும் தேடுங்கள். அபிஷேகம் அனல் கொண்டு எழும்புகிறது, அதோடு விசுவாசம் வருது. முன்னாடி இருக்கிற எந்த கோலியாத்தையும் அடிக்கத்தக்க ஒரு வீரியம் உங்களுக்குள்ள உண்டாகிறது. உள்ள இருக்கிற அக்கினி அப்படிப்பட்ட அக்கினி, சாதாரண அக்கினி அல்ல. ஆமென். கர்த்தர் இந்த உலகத்தில் சபைக்கு தந்த வல்லமை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனுக்கும் அந்த அதிகாரமும் அந்த வல்லமையும் கிடையாது. எந்த இராணுவத்திற்கும் அந்த வல்லமை கிடையாது. அதான் உண்மை. அல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து நல்லா ஜெபிக்க 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 உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும், உங்கள் விசுவாசம் விருத்தி அடையும். நீங்கள் ஜெபிக்க 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 நீங்கள் பலப்படுவீங்க. அதற்கு முன்பதாக எந்த விக்கிரகத்தை பார்த்து பயந்தீர்களோ, எந்த பில்லி சூனியத்தை பார்த்து பயந்தீர்களோ, எந்த ஏவல் மாந்திரிகளை பார்த்து எவைகள் உங்களை கலக்கி கொண்டு உங்களை பயந்து நடுங்க வைத்துக் கொண்டிருந்ததோ அவைகளை உங்களை கொண்டே கர்த்தர் உடைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியான வல்லமை உங்களுக்குள்ளே கர்த்தர் ஊற்றிருக்கிறார், இன்னும் ஊற்ற விரும்புகிறார். ஆண்டவரே, வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு சியோனே, வல்லமையை தரித்துக்கொள். சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தர் உங்கள் மேலே தன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வல்லமையை நாடணும், வல்லமையை நாடணும். நான் வல்லமையை நாடும்போது கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேட தேட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? என் மேலே அந்த வல்லமையை ஊத்துறாரு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
தேவன் தம்முடைய வல்லமையை ஊத்துறார். தேவன் தம்முடைய வல்லமையை ஊத்துறார். அப்படி தேவன் தம்முடைய வல்லமையை ஊற்றும் பொழுது என்ன நடக்கிறது? வாசிங்க, என்னென்னலாம் கர்த்தர் செய்கிறாரு. வேக வேகமாக நான் காண்பித்து கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். செப்பனியா 3:17. உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இஸ்ரவேலே, யூதாவே, தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? உன் நடுவில் இருக்கிறார். நடுவில் இருக்கிறார். சொல்லுங்க, உங்க நடுவில் யார் இருக்கா? ஆமென். என் கூட யார் இருக்கா? என் நடுவில் யார் இருக்கா? இங்கே கூடியிருக்கிற கர்த்தர், இங்கே கூடியிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் இருக்கிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறார். நம் நடுவில் அமர்ந்திருப்பார். அவர் வல்லமையுள்ளவர் நம் நடுவில் இருக்கிறார். யார் நம் நடுவில் இருக்கிறார்? வல்லமையுள்ளவர் நம் நடுவில் இருக்கிறார். அதனால தான் மரியாள் இப்படி பாடுகிறாங்க. 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். வல்லமை உடையவர், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். மகிமையானவைகளை இந்த ஏழையாகிய மரியாளுக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. நல்ல கவனிங்க, வல்லமையுடையவர் ஒரு காரியத்தை மரியாளுக்கு செய்கிறார். எத்தனையோ பிரபுக்களின் வீட்டில் அரண்மனைகளில் காத்திருக்கிறாங்க, மெசியா தங்கள் வயிற்றிலே பிறக்க வேண்டும், கர்ப்பத்தில் வரணும்னு. ஆனா ஒரு சாதாரண மரியாளுடைய வீட்டிற்குள் கேப்ரியல் தூதன் போய் சொன்னார், நீ ஒரு பரிசுத்தம் உள்ளதை பெற்றெடுக்க போகிறாய். பரிசுத்தாவினால் உண்டாகக்கூடிய கர்த்தர் உனக்குள்ளே உண்டாக போகிறார். அதனாலதான் மரியாள் சொல்லு, வல்லமை மிக்கவர், வல்லமை உடையவர், வல்லமை உடையவர், மகிமையானவைகள் எனக்கு செய்தார். மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அதனால என்ன நடக்குது? என் இருதயம் அவரை பார்த்து கீதம் பாடுது. மரியாளின் பாடல் இது. மரியாள் பாடுறா, வல்லமை மிக்கவர், வல்லமையுடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார் அப்படின்னு பாடுறாங்க. ஆமென். வல்லமை மிக்கவர் எளியவர்களை, சாதாரணமானவர்களையும் கூட மகிமையானவைகளை செய்வதற்கு அவர்கள் மேல் அசை வர்றார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன? தேவன் வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர் என்று சொல்லிக் கொண்டிருப்பதல்ல. அந்த அறிவு முதல் பகுதி. அந்த அறிவை நாம் அனுபவிக்க வேண்டும். இயேசு நம் உள்ளத்துல வந்து தங்கும் போது, பிறக்கும் போது வல்லமை மிக்கவரை நாம் அனுபவிக்கிறோம். நீங்க உங்க இந்த சைடு போனீங்கன்னா சில இடங்கள் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இருக்க இடத்த சொல்றேன். இந்த மதுரை பைபாஸில் போனீங்கன்னா ஆலந்தூர் பாத்திமா நகர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கும். அலந்தூரில் ஒரு பவர் ஹவுஸ் இருக்கு. அங்கேருந்து மின்சாரம் ஸ்டோர் பண்ணப்பட்டு அநேக இடங்களுக்கு சப்ளை பண்ணப்படுது. அது பவர் ஹவுஸ். அதுக்கு பேர் என்ன? பவர் பிளான்ட். அங்கே இருக்குது பவர் பிளான்ட். உங்கள் ஏரியாவில் பாருங்க, உங்கள் ஏரியாவில் என்ன இருக்கும்? உங்கள் ஏரியாவில் என்ன இருக்கும்? டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதில் பயங்கரமான மின்சார சக்தி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தனக்குள்ளே வைத்திருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த வயர்கள் மூலமாக உங்கள் வீட்டுக்குள்ளே மின்சாரம் வருது. அது உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது, ஒரு பவரை உங்கள் வீட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுது. பவர் பிளான்ட்டிலிருந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து அப்புறம் ஹவுஸ் சப்ளைக்கு போகுது. ஒரு முறை நான் குந்தா ஊட்டியில் ஒரு இடத்திற்கு நான் போயிருந்தேன். அங்கே இருக்கிற தண்ணீரின் மூலமாக மின்சாரத்தை தயாரிக்கிறது இடத்திற்கு நான் போய் பார்த்தோம். தண்ணீரினுடைய ஃபோர்ஸ், அதன் மூலமாக மின்சாரம் எடுக்கப்படுகிறது. சில இடங்களில் அணுக்களை வைத்து அணுக்களின் மூலமாக என்ன நடக்குது? மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இப்படி பல விதத்தில் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தேவனும் தன் மேலே தனக்குள்ளே அன்லிமிட்டடாக
பயங்கரமான வல்லமை நதியை போல வல்லமையை தனக்குள்ளே தரித்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் தேவனை தொடுகிறார்களோ அவர்களுக்கு மேலாக வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒருத்தி பெரும்பாடோடு கூட இரத்த போக்கினாலே கஷ்டப்பட்டு இயேசுவை சந்திக்கும்படி திரளான கூட்டத்திற்குள் நுழைந்து அவருடைய சரீரத்தின் ஓரத்தை அல்ல, அந்த சரீரத்தின் மேல் தரித்திருந்த ஆடையின் ஓரத்தை தொட்டால் இயேசு சொன்னார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. அவன் உணர்றா, இரத்த போக்கு நின்றுச்சு. பவர் பிளான்ட்ல இருந்து அந்த பவர் ஹவுஸுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்படியே பவர் பிரித்து கொடுக்கப்படுகிறதை போல கர்த்தர் தம்முடைய வல்லமையை சதாகாலங்களில் வைத்திருக்கிற தேவன் தன்னுடைய பவரை சபைக்கு மேலே கொடுக்கிறார். நோக்கம் என்ன தெரியுமா? அந்த சபையை கர்த்தர் வல்லமைப்படுத்தி பாதாளத்தின் வாசல்களை நசுக்குவதற்காக உங்க மேல அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். 12 அப்போஸ்தலர் மேல அந்த அபிஷேகத்தை கொடுத்தார், இந்த வல்லமையை கொடுத்தார். அவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் வல்லமைப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். வல்லமை உங்கள் மேல் இறங்கும் வரைக்கும் எருசலேமிலே தரித்திருங்கள். அப்போஸ்தலர்களையும் 120 பேரையும் தேவன் வல்லமைப்படுத்தினார். அருமையானவர்களே, உங்களை கர்த்தர் வல்லமைப்படுத்த விரும்புகிறார். ஆமென். இது ஒரு வழக்கமான கேட்டு கேட்டு சலித்து போன அபிஷேகத்தை நடத்துவதற்கு பேசப்படுகிற சத்தியம். எல்லாரும் ஆவில நிரம்புங்க, எல்லாரும் கையை தட்டி காலை தட்டி வாயை திறந்து கதறி சத்தம் போட்டு வீட்டுக்கு போய் நைட்டு கரப்பாம்பூச்சி ஐயோ குதிச்சு ஓடுறதும். நைட்டெல்லாம் பிசாசு என் பக்கத்தில் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருந்துச்சு. என் காலை பிடிச்சி இழுக்குது, என் தலையை பிடிச்சி இழுக்குது. விசுவாசிங்க, இப்படி பல ரூபத்தில் போராடிட்டு இருக்கிற நிலைமையை பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு தேவன் உங்களை வல்லமைப்படுத்த விரும்புகிறார். உண்மையாகவே கர்த்தர் யாரெல்லாம் அந்த வல்லமையை நாடுறாங்களோ, சமூகத்தை நித்தமும் தேடுகிறதுக்கு விரும்புகிறார்களோ, அவர்கள் மேல் தம்முடைய பவரை, தம்முடைய வல்லமையை ஊற்ற விரும்புகிறார். அதன் மூலமாக உலகம் எங்கிலும் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு போய் சத்துருடைய பிடிகளை அழிப்பதற்கு தேவன் ஒரு தாவீதின் மேலே தன் அபிஷேகத்தை ஊற்றி கோலியாத்தை வீழ்த்தினதை போல வாசிப்பீர்களானால், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய், விசுவாசத்தினால் மாத்திரம் அல்ல, ஸ்தேவான் வல்லமையினாலும் நிறைந்திருந்தான். ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். 120 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடும் இந்த அபிஷேகத்தின் வல்லமையின் அளவு பெருகி கொண்டே போனது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே 7 பேர் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு அப்போஸ்தலர்களால் ஆர்டைன் பண்ணப்படுகிறார்கள். அதிலே ஒருத்தன் இந்த ஸ்தேவான், அதிலே இன்னொருவன் பிலிப்பு. யார் மேலே வல்லமை தங்கினதோ, யார் வல்லமையை வாஞ்சித்தார்களோ, யார் வல்லமையை ஆமென் ரிலீஸ் பண்ணுவதற்கு ஏங்கினார்களோ, அவர்களையெல்லாம் விசேஷமாய் வேதம் பார்க்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றைக்கு இருந்தவர்களுக்குள்ளே ஸ்தேவான் எப்படி இருந்தா? விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தான். ஆமென். எப்படி பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே அதே பிலிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் சமாரியாவில் போய் மந்திரவாதி சீமோனையெல்லாம் கலக்கிறான். எண்ணற்ற அற்புதங்கள் நடக்கிறது, பிசாசுகள் ஓடுகிறது. ஆமென். எத்தனையோ பேர் மேலே அபிஷேகம் வந்தது உண்மைதான், வல்லமை இறங்கினது உண்மைதான். ஆனால் யாரெல்லாம் அந்த வல்லமையை தரித்து கொண்டு அந்த வல்லமையை பிராக்டிஸ் பண்ணி அந்த வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு ஏங்கினார்களோ, அதற்காக ஒரு பிரதிஷ்டை வாழ்வு வாழ்ந்தார்களோ, அவர்கள் மூலமாக தேவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். பவுலினுடைய கச்சைகளும் உருமால்களும் அற்புதங்களை செய்தது. பேதுருனுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமடைந்தார்கள். ஆமென். காரணம், ஆண்டவரே நான் வல்லமை வேணும், எனக்கு வல்லமை வேணும், வல்லமை வேணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? வல்லமை வேணும். என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு வல்லமை வேணும் ஆண்டவரே. பிசாசை எதிர்க்கிறதுக்கு எனக்கு வல்லமை வேணும் ஆண்டவரே. நீங்கள் எப்போங்க பிரதர் அவனை போய் எதிர்த்துக்கிட்டு, அவன் நம்மளை எதிர்த்துக்கிட்டு
எதுக்கு? நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருப்போம். அநேகர் இப்படி தான். எப்படி? அவனை போய் நம்ம ஏன் ஏற்றுக்கிட்டு, அவன் வந்து நம்மளை ஏற்றுக்கிட்டு ஏன் அவனோடு போய் சண்டை போடுவோம்? வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நின்று தான் ஆகணும், சண்டை போட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அவன் தான் உங்களை வாழ விட மாட்டேங்கிறானே, அவன் தான் திருடனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறானே, அழிக்கிறதுக்கானவனா இருக்கிறானே, மனுஷ கொலைபாதகனா இருக்கிறானே, எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கிறானே, அவன் காலை கொஞ்சம் ஒடிச்சு படுக்க வைக்க வேணாமா? அதுக்கு தானே கர்த்தர் உங்க மேல வல்லமையை கொடுக்கிறார். ஆமென். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, தேவன் இயேசுவை எழுப்பினாரே, கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். இயேசுவை தேவன் எழுப்பினதற்கு காரணம் என்ன? மரித்தோரோடு மரித்தோராய் மரித்து போயிருந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். எப்படி எழுப்பினாரா? தம்முடைய வல்லமையினாலே எழுப்பினார். ஆமென். மரித்தவர்களை எழுப்புவதற்கு ஒரு வல்லமை தேவைப்படுது, அது உயிர்ப்பிக்கிற வல்லமை. மரித்து போன சபையை எழுப்புவதற்கு ஒரு வல்லமை தேவைப்படுகிறது, அது உயிர்ப்பிக்கிற வல்லமை. ஆமென். மரித்து போன உங்கள் ஆவியை எழுப்புவதற்கு ஒரு வல்லமை தேவைப்படுகிறது, அது உயிர்ப்பிக்கும் வல்லமை. அது உங்க கையில் இருக்கிற வேதத்தில் இருக்கிறது. நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனிதனுடைய பிரசங்கத்தின் மூலமாய் கேட்கிறவர்கள் உணர்வடையும், கேட்கிறவர்களுக்குள்ளே கர்த்தர் கிரியை நடப்பிப்பதற்குமான காரியம் இருப்பது. அதற்கு காரணம் அது உயிர்ப்பிக்கிற வல்லமை. ஆமென். செத்த சபைகளை எழுப்புகிறதற்கு எசேக்கியேல்கள் இன்றைக்கு தேவை. செத்து போன சபைகளை எழுப்புவதற்கு தானியேல்கள் தேவை, பவுல்கள் தேவை, ஸ்தேவான்கள் தேவை. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியினாலே மரித்து போயிருந்த இயேசுவை எழுப்பினார், வல்லமையினாலே எழுப்பினார். இந்த வல்லமையினாலே தான் நீங்க மற்றவங்களை எழுப்ப முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கடைசி வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபேசியர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசு சபை விசுவாசிகளை பார்த்து சொல்றார். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஒரு மனிதன் பேசுகிற கடைசி வார்த்தை மிக மிக முக்கியம். எல்லாம் சொல்லிட்டேன். எபேசு சபையே உனக்கு சொல்ல வேண்டிய கடைசி முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. எபேசு சபை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்ணி எபேசு சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறது எல்லாம் உன்னதங்களை பற்றி பேசுவார். உன்னதங்களை பற்றியே பேசுவார். எபேசியர் 1:3, எபேசியர் 2:1-7 இப்படி சொல்லிட்டே போகலாம். உன்னதங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ முடிக்கிறது, லெட்டரை முடிக்க போறார். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் ஏற்கனவே நம்ம வாசிச்சோம் பார்த்தீங்களா, அதே போல இருக்குது பாருங்க. கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சத்துவத்தின் வல்லமையிலையும் பலப்படுங்கள். முன்னாடி நம்ம நாளாகமத்தில் வாசிச்சோம். எப்படி வாசித்தோம்? கர்த்தரையும் அவர் வல்லமையின் நாடுங்கள், வல்லமையின் நாடுங்கள். இங்க என்ன சொல்றாரு? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பலப்படுங்க. நீங்க பலப்பட வேண்டியது அவசியம். எப்ப பிரதர் அபிஷேகம் பெற்றீங்க? நாங்கெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றோம். அப்போ வந்து இவர் பாடுவார் பாருங்க, நான் ஆவில நிரம்புவோம் பாருங்க. கீழே 5வது ரோல இருப்பேன், பார்த்தா போதகருக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருப்பேன். ரோலிங் ஸ்பிரிட் தான். சட்டப்பட்டு சுருட்டி கொண்டு வந்து அந்த ஓரமாக உட்காந்துருப்பாங்க. கணவர் பார்ப்பார், திரும்பி பார்த்தா ஒய்ஃப் இங்கே உட்காந்துருப்பாங்க. வீட்டில் போனால் ஜபமே இருக்காது, வல்லமை வெளிப்படாது. அது கூட்டத்தில் மாத்திரம்தான் வரும். வல்லமையை தரித்து கொண்டு அந்த பவர் ஹவுஸாக மாறிடணும். அந்த வல்லமையை வீட்டில் போய் நல்லா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், அதை பயிற்சி செய்யணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. பலப்பட வேண்டியது முக்கியம். பெற்றுக்கொண்டேன் என்பதில்லை, அதை பலப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆமென். பலப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். பலப்படுங்க. நல்ல வசனம், நல்லா பேசுனீங்க பிரதர், நல்லா பேசுனீங்களா பிரதர்? ஞாயிற்றுக்கிழமை நல்லா கேட்டீங்க, ஸ்பெஷல் மீட்டிங் வந்து கேட்டீங்க, உபவாச ஜபத்துக்கு வந்து கேட்டீங்க. அன்னைக்கு போய் நல்லா பலப்படணும்.
ஆமென். எப்போ பலப்படுவோம்? எப்போ ஆகாரம் சாப்பிட்றோமோ அப்போ பலப்படுவோம். வசனத்தை தியானித்து தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது நீங்கள் பலப்படுவீங்க. ஆமென். நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகம் உடைய ஆரம்பிக்கும். அப்போ தான் நீங்கள் போய் ஒரு பாட்டு பாடும்போது பிசாசு ஆட ஆரம்பிக்கும். ஒருத்தருடைய வியாதி சுகமடையும். அதெல்லாம் என்ன குறிக்கிறது? கர்த்தர் நம்மோட இருக்கிறார். நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற ஒருவர் உள்ளே இருக்கிறார். ஆமென். அவருடைய வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற ஒருத்தரோடு நான் இருக்கிறேன். அது முக்கியங்க, அது முக்கியம். இன்றைக்கு மதிய நேரம் கர்த்தர் சொல்லுகிறார், வல்லமைய நாடு. அருமை மகளே, அருமை மகனே, என் ஊழியக்காரனே, வல்லமைய நாடு, வல்லமைய நாடு. நான் வல்லமையை உன் மேலே ஊற்ற விரும்புகிறேன். அந்த வல்லமையில் பலப்படு. அந்தகார வானமண்டலத்தின் கிரியைகளுக்கு விரோதமாய் நீ உன்னை பலப்படுத்திக்க. ஆமென். நித்தம் அவருடைய சமூகத்தை தேடு. வல்லமைய நாடு. கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேரோடு கர்த்தர் இன்றைக்கு பேசினா? ஆமென். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் 21ஆம் சங்கீதத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. வல்லமையை பாடணும், வல்லமையை பாடணும். எந்த சின்ன ஜெபிக்க போகிறோம்.